நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிச்சயதார்த்த அன்னைக்கு இவங்க வருங்கால புருஷனை விட்டுட்டு யாரோ ஒரு ஆள் கூட தெரியல எப்படிப்பட்ட நிலைமையில பிடிப்பட்டாங்கன்னு. இவளாலதான் இவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த காலேஜ்ல இருந்து அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்புறம் இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான். இவளால படிப்பே விட வேண்டியதாயிடுச்சு. சார், என் பொண்ணு நிரபராதி. நீங்க என் பொண்ணு மேல பொய்யான பழிய போட்டிருக்கீங்க. ஓ நோ சார், நிச்சயமா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். உன் தைரியத்தை பாராட்டுறேன். நீ பெரிய ஆள் தான் போ. நீங்க இங்க வந்த நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. நான் எப்போ சொன்ன நீ வந்து என்கிட்ட பேசணும்னு? நீ வந்த வேலையை கவனி. ஆமா, எவ்வளவு நேரமா இங்க நிக்கிற? 1/2 மணி நேரமாவா? 1 மணி நேரமாவா? அடேங்கப்பா. நான் உன்கிட்ட எந்த அபிப்பிராயத்தையும் கேட்கல. இங்க இருந்து போ. Just leave me alone. எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல பிளானிங்கோட தான் இங்க வந்திருக்க. டக்கு டக்குன்னு வேலையை முடி. என்ன யோசிக்கிற? இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. Just leave me alone. ஓகே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நல்லா கேட்டுக்கோ. எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துடாத.
மேடம் இங்க இருக்காங்க. இங்க இருந்து 3வது ரூம் சார். மாமா நீங்க வந்துட்டீங்களா? என்னால நம்பவே முடியல. அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்பதான் வீடே நிறைஞ்சிருக்கு. ஆனா நீ வரமாட்டேன்னு தானே சொன்ன, திடீர்னு எப்படி வந்த? அதான் வந்துட்டல்ல. என்னங்க நீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கிறது. நீ ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு. சர்ப்ரைஸ் கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். பிரீத்தி எங்க இருக்கா? மொட்டை மாடியில இருக்கா. என்னையும் அங்க வர சொல்லி கூப்பிட்டு இருந்தா. மொட்டை மாடியில இருந்து இந்த ஊரை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ ரிஷி கிட்ட சொல்லிட்டு தானே வந்த? நான் மொட்டை மாடிக்கு போய் வேடிக்கை பாக்குறேன். இப்ப நீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் போய் ஊரை சுத்தி பார்க்கலாம். இவ திடீர்னு எப்படி வந்தா? அத ஏன் கேக்குறீங்க? வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா ட்ரெயின்ல வந்து ஏறா. நீங்க ஹெலிகாப்டர்லயே வந்தீங்க? இல்ல, ட்ரெயின்ல தான் வந்தேன். ஓ. வா கௌதம், வா வா. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. வித்யா கண்ணு, இவன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா இல்லையா? என்ன கௌதம்? அம்மா, நான் வித்யா கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறேன். இவளுக்கு இந்த ஊரை சுத்தி காமிச்சிட்டு அப்படியே அனுமார் கோயில் கூட்டிட்டு போயிட்டு வரேன். பாத்துக்கண்ணா, திவ்யாவை ஊரை சுத்தி காமிச்சிட்டு அப்படியே சிவனை தரிசனம் பண்ணிட்டு வா. அனுமார் கோயிலுக்கு போவாத. என்ன தேவியானி, நான் சொல்றது சரிதானே? வா வித்யா. ஒரு நிமிஷம் கௌதம், நாம எல்லாரும் சேர்ந்தே போலாம். இப்போ உங்க அப்பாவும் வந்துட்டாரு, அதனால முதல்ல அவங்க போட்டோம், நீ போயிட்டு வாப்பா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பையன் தன் காதலை தேடி போயிருக்கான், இன்னொருத்தன் அவன் மனைவியை கூட்டிக்கிட்டு அனுமார தரிசனம் பண்ண போறாங்கிறான். காதலிய தேடியா? யாரு? அது ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க? ஏன் என்ன சாகடிக்க பார்த்த? ஏன் என்ன தண்ணியில தள்ளி விட்ட? எப்படி செஞ்ச சொல்லு. ஏன்னா நீ அதுதானே பண்ண போன. இந்த முயற்சியை தினம் எடுக்க ஒரேடியா பண்ணி முடிச்சுற. நீ உனக்கு ஒன் வே டிக்கெட் எடுத்துட்டு தானே வந்த. இந்த முடிவோட தானே இங்க வந்திருக்க. நீ உன் வாழ்க்கையில உனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. உன் அப்பா பத்தியும் இல்ல, உன் தம்பிய பத்தியும் இல்ல. நீ சூசி தானே பண்ண போன. நான் ஒன்னும் விளையாடல, நான் உனக்கு உதவிதான் பண்ண. உண்மையாவே நீ எனக்கு உதவி பண்ண நினைச்சனா? யார் உன்னை காப்பாத்த சொன்னா? நீதான். தண்ணியில விழுந்த உடனே நீ துடிச்சு துடிப்புதான். விழுந்த உடனே ஏன் காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்தன. இந்த உயிர் உன் உடம்பு விட்டு வெளியில போகும்போது முதல்ல உனக்கு யார் முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு? உன் குடும்பம் தானே. இந்த விஷயத்தை தான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண. உயிர் போகும்போது அப்பாவோட வலிதான் உன் கண்ணுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தம்பியோட அப்பாவி முகம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனும் உன்ன மாதிரியே வாழ்க்கையில் தோத்துட்டான். என்ன தெரியும் உனக்கு? எதை பத்தி தெரியும் உனக்கு? இதெல்லாம் நான் அவங்களுக்காக தான் பண்றேன். நான் உயிரோடு வாழ விரும்பல, எனக்கு உயிரோட இருக்க ஆசை இல்ல.
நான் உயிரோட இல்லைன்னா அவங்க அவமானப்படாம இருப்பாங்கல்ல? அசிங்கப்படுறதை விட அவங்க உயிரை விட்டுருப்பாங்க. உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவங்கள பத்தி யோசிச்சு பாத்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்படி நீ இல்லாம அவங்களால வாழ முடியாதோ, எப்படி உன்னால முடிஞ்சது நீ இல்லாம அவங்களால உயிர் வாழ முடியும்னு? அவங்க தினம் தினம் செத்து செத்து வாழ்வாங்க. நரக வேதனை. நீங்க கேளுங்க. நான் கேட்க நான் கேட்க மாட்டேன். நீங்க கேளுங்க. கேளுங்க. நீயே கேளு. என்ன விஷயம்? அது அது வந்து சார், பசங்க எப்படி இருக்காங்க சார்? பசங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற சிட்டு? மாமா தான் அவங்க கூட இருக்காரு. சொல்ல போனா மாமா அவங்க கூட தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்பாவுக்கும் பசங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஜெகதீஷ் சார், மாடிக்கு போய் பிரீத்தியும் உத்தராவையும் கூட்டிட்டு வா. ஆமா, அவங்க 2 பேரும் சீக்கிரம் வர சொல்ல கிளம்பணும். ஆதித்யாவை எங்கேயாவது பாத்தியா ஜெகதீஷ்? அவ இப்போ வந்துருவான். ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கான். அவனை நீங்க அனுப்புனீங்களா? நானா? நான் தான். ஹலோ ஹலோ, 9ஆம் நம்பர் ரூம்ல இருந்து கொஞ்சம் யாரையாவது கூப்பிடுறீங்களா? ஏன்பா தம்பி, உனக்கு தான் போன் வந்திருக்கு. ஹலோ சின்னு, ஆதித்யா பேசுறேன். சொல்லுங்கண்ணா. உன் அக்கா கிடைச்சிட்டா, என் கூட தான் இருக்கா. உங்க அப்பா கிட்டயும் சொல்லிடு. சரிங்கண்ணா. நான் வச்சிடுறேன். வெற்றி அடைஞ்சு சாகிறதுலயும் தோல்வி அடைஞ்சு சாகிறதுலயும் வித்தியாசம் இருக்கு பிரியா. உங்க அப்பா உன் தம்பி சண்டை போட்டாத வாழணும்னு நினைக்கிறாங்க. நீ அவங்களுக்கு துணையா கூட இருக்க முடியாதா? அவங்க ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்க தோக்கணும்னு நினைக்கிறியா? நீ அதுவும் அவனுக்காகவா? ஒரு பொண்ணு என்ன திட்டினானா நான் இந்த முடிவு எடுத்தேன்னு நீ நினைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் உனக்கு புரியாது. என்னைக்கும் புரியாமலே போயிடலாம். அப்ப புரிய வை. நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன ஆச்சு உன் வாழ்க்கையில தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு? உனக்கு தெரியாது உனக்கு ஏதாவது ஒண்ணுனா உன் குடும்பத்துல எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு. கடந்த கால நாட்கள்லாம் ரொம்ப கொடுமையானது. இதெல்லாம் உனக்கு புரியாது. உனக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி இருக்கு. என் அப்பாவும் தம்பியும் எனக்காக என்னெல்லாம் தாங்கிக்கிட்டாங்க. அப்பாவோட வேலையும் போயிடுச்சு.
சீனுவோட படிப்பும் பாதியிலே நின்னுருச்சு. இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. இத பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். உன் மேல அவங்க நிறைய அன்பு வச்சிருக்காங்கன்னு. நிறைய அன்பு. நீதான் அவங்களுடைய பலமே. அந்த பலத்தை அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடாத ப்ளீஸ். இது வரைக்கும் நீ அவங்களோட துக்கத்தை, அவங்களோட வலியை மட்டும் தான் பார்த்திருக்க. ஒரே ஒரு தடவை அவங்க உன் மேல வச்சிருக்கிற அன்பை பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் வாழ்வுல தான் அவங்களுடைய வெற்றியே இருக்கு. நீங்க என் தங்கச்சி உத்ராவை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல மேடம். பிரீத்தி, உத்ரா சித்தி எங்க இருக்காங்க? உன்னை கூப்பிட்டு தானே வந்தாங்க. இல்லம்மா, சித்தி மொட்டை மாடிக்கு வரேன்னு சொன்னாங்க. ஆனா வரவே இல்லை. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். சிட்டு சிட்டு, யோசிச்சு பார்த்தா நீ சொல்றது கரெக்ட் தான். நான் வாழ்ந்தே ஆகணும். அப்பாக்காகவும் சீனுக்காகவும் நான் வாழணும். ஏய், அப்ப எனக்காக இல்லையா? கடைசியில என்ன விட்டியம்மா? போதும், நிறுத்து. இனிமே நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. ஓகே? ஏய், நான் உளறல, உண்மையதான் சொல்றேன். எனக்காக தான் நான் உன்னை காப்பாத்தினேன். இங்க பாரு, நான் உன்னும் தேவதாஸ் இல்ல, தண்ணி அடிச்சு கண்டத்துல விழுந்து கிடக்கிறதுக்கு. உண்மையான காதலன். முதல் பார்வையில நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது பார்வையில உன் உயிரை காப்பாத்தினேன். மூணாவது பார்வையில உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டேன். இன்னும் நம்பல. இங்க பாரு, இப்ப என் கட்ட பேர்ல கீறினா ரத்தம் வரும். ரத்தம் வந்துச்சுன்னா உன் நெத்தியில பொட்டு வைப்பேன், குங்குமமா. இப்போ இந்த நிமிஷமே என்னால உன்னை மனைவியை அடைய முடியும். போதும், நிறுத்து. இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. நான் எப்ப சொன்னேன் தானே விளையாட்டு? எனக்கு நல்லா தெரியும் இந்த கல்யாணம் ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் ஏற்படுற பந்தம். உன்னை உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு என் குடும்பத்தோட உன்னை பார்க்க வருவேன். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ, மறுபடியும் நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல. யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டு நான் வேறோ, தன்னந்தனியே நின்றால் என்னை ஏற்பாரோ? காற்றே காற்றே சொல்வாயோ, காலம் தாண்டி செல்வாயோ,
கண்ணீர் விட்டு கரையும் என்னை காப்பாயோ இது கனவா கனவா இல்லை நனவா நனவா இது கனவா இருந்தால் கலைந்தே போகும் போகட்டும் இது நிழலா நிழலா இல்லை ஒளியா ஒளியா இது நிழலா